ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகான சமையலறை. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்ப மாவு கடையில் வாங்கினது எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சுகர், அப்புறம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குருவோம். நெய் சேர்த்தா அந்த ஃப்ளேவர் ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்கும். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 கப் அளவு சுடுதண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில். அது கொதிச்சோன்னே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை எடுத்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துக்கிடுவோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் கைகளால் பிசைஞ்சுக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இப்போ கைகளால் நல்லா கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிடுவோம். இதில் குட்டி குட்டி பாலாக பால் கொழுக்கட்டைக்கு உருட்டி வச்சிடலாம். இப்போ இந்தளவு மாவு எடுத்து தனியாக வச்சிடலாம். அதை லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை அடுப்பில் கொதிக்க வச்சு கடலப்பருப்பையும் உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டைகளையும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மாவை மட்டும்தான் உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். மீத மாவையெல்லாம் தேன்குழல் அச்சில் போட்டு பிழிஞ்சு விட போகிறேன். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே செஞ்சுக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம சேர்த்த கடலப்பருப்பும் கொழுக்கட்டைகளும் 3/4 வெந்துருச்சு. இப்போ மீதம் இருக்க மாவை இந்த தேன்குழல் அச்சில் போட்டு பிழிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே பிழிஞ்சாச்சு. உடனே நம்ம கரண்டியை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, உடஞ்சிரும் ரொம்ப. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் கரண்டி போடணும். கொழுக்கட்டைகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கிடுவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சி பால் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கிடுவோம். இது பால் கொழுக்கட்டைக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அந்த மாவை நம்ம சேர்த்தோன்னே நல்லா கெட்டியாக வந்துருச்சு. க்ரீமியாக பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம திருவி வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன், பசும்பால். அதையும் சேர்த்துக்கலாம். பாலை அடுப்பில் இருக்கையிலே நம்ம ஊற்றுனோம்னா திரிஞ்சது மாதிரி வந்துடும். அதனால தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பால் கொழுக்கட்டை ரொம்பவே ஈஸியாக குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. கடலைப்பருப்புலாம் சேர்த்துருக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.